திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெத் நோட் அனிமி ரிவ்யூ தான். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா 2016 லான்ச் ஆச்சு. இதோட ஜென்ட்ரி மிஸ்ட்ரி சைக்காலஜி சூப்பர் நேச்சுரல். டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டிஷிரோ அராகி, ப்ரொடியூஸ்ட் பை டொஷிரோ நண்டமி. இதோட அனிமி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஐஎம்டியில் 8.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஓகேங்களா. இந்த அனிமி வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட். எனக்கு என்னோடய பெஸ்ட் அனிமிஸ் நான் பார்த்ததுன்னு சொல்லலாம். இந்த அனிமி நான் ரெஃபர் பண்ணுவேன். இந்த அனிமியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 37 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த அனிமி எதை பற்றி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து நார்மலாக ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறான். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெத் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காட் ஆஃப் டெத், அது வந்து சினகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதோட நோட் புக்கை வந்து கீழே வேர்ல்ட் ஆஃப் லிவிங்கில் தவற விடுது. அந்த வேர்ல்டில் இருந்து சினகாமி வேர்ல்டில் தவற விட்டுது. நம்ம ஹீரோ வந்து அதை எடுக்கிறாரு. அதை எடுத்தோடனே அந்த சினகாமி வந்து அவர்கிட்ட வந்துடுது. வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த நோட் புக்கில் நீ யார் பேர் எழுதினாலும் அவங்க வந்து இறந்துருவாங்க, அவங்களால உன்னால் அவங்கள கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ வந்து அதை ட்ரை பண்ணுறக்காக என்ன பண்ணுறாருன்னா, அந்த நியூஸ் பேப்பரில் டெலிவிஷனில் பப்ளிஷ் ஆகிற வந்து ஒரு கிரிமினல்ஸோட பேரை வந்து எழுதி பார்க்குறாரு. அந்த டைமிங் அது மென்ஷன் ஆன மாதிரியே, அவர் அதில் டைமிங் எழுதின மாதிரியே அவங்கெல்லாம் இறக்குறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஒரு போலீஸாக தான் இருப்பார், ஒரு இன்சார்ஜாக இருப்பார். அது மூலமாக அவரோட டேட்டா பேஸில் ஹேக் பண்ணி அந்த கிரிமினல்ஸோட லிஸ்ட்டில் எடுத்து அவங்க வந்து நேம்ஸில் எழுதி ஒவ்வொரு கிரிமினல்ஸாக நிறைய பேர்த்த கொல்ல ஆரம்பிக்கிறான். தப்பு பண்ணுற எல்லாத்தையும் தண்டிக்கணும்னு நினச்சி நம்ம ஹீரோ வந்து அப்படி பண்ணிகிட்ருக்காரு. இதை வந்து ஒரு டிடெக்டிவ் வந்து நோட் பண்ணுறாங்க. இதை எல்லாமே போலீஸ் நோட் பண்ணுறாங்க. என்ன இப்படியெல்லாம் இருக்கிறாங்க கிரிமினல்ஸ்லாம் அப்படின்னு ரொம்ப ஷாக்காக வராங்க. இதை வந்து டிடெக்டிவ் எல் அப்படிங்கிறவர் வந்து யோசித்து பார்க்குறாரு ஒரு ஆங்கிளில். இதெல்லாம் ஒரு பர்சன் தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. இந்த நோட் புக்கில் எழுதுறதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த பர்சன் டெத் ஆவாங்க. இப்போ இந்த நோட் புக் வந்து அவங்க கையை விட்டு போயிடுச்சுன்னா, அவங்க ஓனர்ஷிப் போயிடுச்சுன்னா, அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. அப்படி ஒன்று இருக்குது. நம்ம டிடெக்டிவ் எல் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஹீரோவோட பேர் பார்த்திங்கன்னா லைட் யமஹி. பட் இந்த கொலையெல்லாம் செய்கிற பர்சனை வந்து கீரா அப்படின்னு எல்லோரும் அழைக்கிறாங்க, கூப்பிட்றாங்க. கீரானா கில் அப்படிங்கிற பொருள். கீரா வந்து எல்லா கிரிமினல்ஸையும் கொல்றதுனால கீரா அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இதை வந்து யாருக்கும் தெரியாது. டிடெக்டிவ் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. அவர் கண்டுபிடிக்கிறாரு ஒரு டைமில். பட் எந்த எவிடென்ஸும் அவரால் ப்ரூஃப் பண்ண முடியலை. நம்ம ஹீரோ வந்து நேம் எழுதுனா அந்த பர்சன் வந்து சாகணும்னா நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பர்சனோட ரியல் நேம் தெரியணும். அப்புறம் அவங்க ஃபேஸ் ஒரு டைமாச்சு பார்த்துருக்கணும். எல் வந்து அது சீக்ரெட் நேம் தான். எல்ங்கிறது டிடெக்டிவ் எல். அவரோட ஒரிஜினல் நேம் வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பார். பட் ஒரு டைமில் வந்து ஒரு சுச்சுவேஷனாக அவர் இறந்துருப்பார். அப்புறமா நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வழக்கம் போல் கொல்ல ஆரம்பிச்சிருப்போம். பட் எல்லோட சக்ஸஸர் 2 பேர் இருப்பாங்க. நியர் அண்ட் மெலோ தான் அவங்க நேம். இதில் நியர் பார்த்திங்கன்னா லைட் தான் கீரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணிடுவாங்க. நம்ம கொஞ்சம் சேட் எண்டு தான் இருக்கும் இதில். அது மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். பட் நம்ம ஹீரோ வந்து கிரிமினல்ஸ் எல்லாம் தண்டிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறது ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல. பட் சில கண்ட்ரீஸில் இதை பேன் பண்ணிக்காங்க. இது ரொம்ப வைலன்ஸாக இருக்கிறனால. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட் ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள்.